சொல்றாரு, இந்த நன்றிங்கிற விஷயம் வெண்ணிலாவுக்கு சுத்தமா தெரியாது இல்லையா? அதனால வெண்ணிலாவால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க விடுங்கப்பா. பிரீத்தி கேக்குறாங்க, நம்ம ஏரியால உள்ள ஃபாரஸ்ட்ல கூடவா ஆதிவாசிக இருக்காங்க? சந்திரசேகர் சொல்றாரு, பச்சை மலை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு மலைப்பகுதியிலையும் ஒவ்வொரு பழங்குடி மக்கள் வாழ்ந்துகிட்டு தான்மா இருக்காங்க. அங்கிள், என்னால இதெல்லாம் நம்ப முடியாதபடி இருக்கு. அதான் அங்கிள் கேட்டேன். சொல்றாரு, பிரீத்தி, நாங்க பொய் சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்ல. ஹரி சிவாவும் வந்தப்ப ஆதிவாசி குரூப் வேற யாரோ வந்திருக்காங்கன்னு தான் புடிச்சிட்டு வந்தாங்க. ஹரியும் சிவாவும் சொல்றாங்க, ஆமாப்பா, நடந்ததெல்லாம் உண்மைதான். சந்திரசேகர் இதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாரு, எப்படியோ குழந்தையும் காப்பாத்தியாச்சு, நீங்களும் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சொல்றாரு, ஒருவேளை சிவானி அந்த காட்டுக்குள்ள இல்லைன்னு நினைச்சிருந்தா சிவானிய நம்மளால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. சுந்தரம் சொல்றாரு, மாப்பிள, அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, அது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏமாமா, ஒரு ட்ரிப் சொன்னா திரும்ப சொல்லக்கூடாதா? ஆளாளுக்கு குழந்தை எங்கன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க மாமா. தகவல் சொன்னவங்க கூட வேற ஏதோ வண்டியில அந்த குழந்தை போய்கிட்டு இருக்கதா தான் சொன்னாங்க. அங்க அந்த பெரியவர்கிட்ட குழந்தை போட்டோவை காமிச்சோம், அப்ப கூட கெஸ்ஸிங்ல தான் சொன்னாங்க. அதனாலயே நாங்க எல்லாரும் அந்த பெரியவரை நம்பவே இல்லை. பொன்னி தான் அந்த பெரியவர் கரெக்டா தான் சொல்றாரு, அவர் சொல்ற இடத்துல நம்ம தேடி பார்ப்போம்னு அவ தான் நம்பி எங்களை கூட்டிட்டு போனான். சந்திரசேகர் கேக்குறாரு, பொன்னி, குழந்தை அங்கதான் இருப்பான்னு உனக்கு எப்படிமா தெரிஞ்சிச்சு? ஆமா, கடவுள் மாதிரி ஒருத்தர் நம்ம கிட்ட அந்த தகவலை சொல்றாங்கன்னா நம்புற மாதிரி தானே மாமா இருக்கும். அதனாலதான் தேடி போனோம் மாமா. எப்படியோமா பொன்னி, நல்ல நேரத்துக்கு அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனிமேட்டு சிவானி பொண்ண நம்ம கண்ணும் கருத்துமா வீட்டுல இருக்கவங்க பாத்துக்கணும். பொன்னி வெளியே போறப்ப நமக்கும் தெரியாம அவளுக்கும் தெரியாம சிவானி பொண்ணு பொன்னி பின்னாடியே போயிருக்கா. இனிமேட்டு அந்த மாதிரி நடக்க கூடாது. சிவானிக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். பொன்னி கூட்டிட்டு போய் சிவானிய தொலைக்காம இருக்கணும்னு சொல்லுங்க மாமா. சக்தி சொல்றாரு, வெண்ணிலா, எதுக்கு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? பொன்னி சிவானிய தொலைக்கல. ஜெயலட்சுமி சொல்றாங்க, பொன்னி கையால மருந்த வாங்கி குடிச்சிட்டு அடுத்த நொடியே சரியான மாதிரி இப்படி தெம்பா பேசுவீங்களேங்க, நம்ம பண்ணுங்க அப்படின்னு ஜெயலட்சுமி சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. நைட்டு பொன்னியோட ரூம்ல இருந்துகிட்டே பொன்னி அவங்க அம்மா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்றாங்க, அழுகுறாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த சக்தி பொன்னி ரூமுக்குள்ள வர்றாங்க. பொன்னி, நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்குல்ல? சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு தொலைஞ்சு போனதும் எல்லாரும் துடிச்சு போயிட்டோம். அந்த பழி உன் மேல விழுந்ததும் நான் நம்பவே இல்லை பொன்னி. சிவானி இந்த வீட்டுக்கு வந்ததும் தான் எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. பொன்னி சொல்றாங்க, உண்மைதாங்க, எனக்கும் விளையாண்டிக்கிட்டு இருந்த குழந்தை எப்படி தொலைஞ்சிச்சுன்னு நம்பவே முடியலங்க. அதனாலதான் சிவானிய எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு எனக்கு முக்கியமா பட்டுச்சு. எனக்கு ஆதரவா இருக்க வேண்டிய நேரத்துல நீங்க நிக்காம போனது எனக்கு வருத்தமா இருந்தாலும், இந்த விஷயத்துல நான் சொன்னதை நம்பி என் பேச்ச கேட்டு குழந்தைய என் கூட தேட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்றாங்க, பொன்னி, உன் மேல எத்தனையோ பேரு தேவையில்லாம பழி போட்டாலும் எதையும் கண்டுக்காம உன் மனசுல தோன்றத எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ரெஸ்ட் எடுத்துக்க பொன்னி அப்படின்னு சக்தி சொல்லிட்டு போயிடுறாங்க. பொன்னி வீட்டுக்குள்ள 2 திருடங்க கேட்டை தாண்டி வர்றாங்க. கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. பவானியோட பெட்ரூமை திறக்கிறாங்க. சிவானியும் பவானியும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல சுந்தரமும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. போர்வைய விளக்கிட்டு சிவானி பொண்ண தூக்குறாங்க. அப்படின்னு சிவானி பொண்ணுக்கு ஒரு கனவு வருது. கத்துறாங்க சிவானி. அம்மாவும் அப்பாவும் முழிச்சிடுறாங்க. சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அப்ப எல்லாரும் சத்தத்தை கேட்டு பவானியோட பெட்ரூமுக்கு வர்றாங்க. என்ன ஆச்சுன்னு சந்திரசேகர் கேக்குறாரு. நடந்ததையெல்லாம் சிவானி பொண்ணு சொல்றாங்க எல்லாருக்கிட்டையும். பவானி அவங்க பொண்ணுக்கு தண்ணிய கொடுக்கறாங்க. எல்லாரும் ஆறுதல் படுத்த ட்ரை பண்றாங்க. சிவானி கஷ்டப்பட்டு சமாதானம் பேசி சிவானி பொண்ண படுக்க வைக்கிறாங்க. காலையில டாக்டரை வர வைக்கிறாங்க. டாக்டரு ஜுரம் இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க தெர்மாமீட்டரை வச்சு சிவானி பொண்ணு. டாக்டர் சொல்றாங்க, பவானி, லைட்டான ஃபீவர் தான் சிவானிக்கு, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சிவானி கிட்ட டாக்டர் கேக்குறாங்க, ஏன் பயப்படுறீங்க சிவானி? இங்க எவ்வளவு பிரேவான கேர்ள், இங்க எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும்,
சரியா? சிவானி சொல்றாங்க, சரிங்க டாக்டர். டாக்டர் கேக்குறாங்க, உங்களுக்கு வேற என்ன பண்ணுது? வகுறு வலிக்குதா? சிவானி சொல்றாங்க, கண்ணை மூடினாலே அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போன மாதிரியே இருக்கு டாக்டர். டாக்டர் இதெல்லாம் கேட்டுட்டு பவானி கிட்ட சொல்றாங்க, குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கா. இதெல்லாம் சரியாறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். கூட்டிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க இந்த ரூமை விட்டு. சந்திரசேகர் கிட்ட சொல்றாங்க, குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கா. அதுக்கு சந்திரசேகர் கேக்குறாரு, டாக்டர் கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு வரணுமா குழந்தைய? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானே 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து குழந்தைய செக் பண்ணிக்கிறேன். குழந்தைக்கு இப்ப தேவை நல்ல கேரும் ரெஸ்டும் தான். இப்பயும் குழந்தைக்கு பக்கத்துல யாராவது இருந்துகிட்டே இருங்க. இப்ப வெண்ணிலா சொல்றாங்க, தொலைச்சதே பொன்னி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரசேகருக்கு கோபம் வருது. வெண்ணிலா கொஞ்சம் பேசாம இரு. டாக்டர் இதை கேட்டுட்டு போயிடுறாங்க. சிந்திப்போம்.